சிங்கப்பெண் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு நியூ ஃப்ரிட்ஜ் அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். இது நம்மளுடைய பழைய ஃப்ரிட்ஜு. இது எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரில் மாற்றியாச்சு. இது நல்ல கண்டிஷனில் தான் இருந்தது, ஆனாலும் கொஞ்சம் இது மாற்றியாச்சு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பழைய ஃப்ரிட்ஜு இதுதான் நல்ல கண்டிஷனில் இருந்தது. ஆனால் எங்களுக்கு ரொம்ப வருஷம் ஆனதுனால கொஞ்சம் தண்ணி ஒழுக ஆரம்பிச்சிருச்சுன்னு நாங்கள் புது ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டோம். இதுதான் என்னோடய புது ஃப்ரிட்ஜ் மாடலு, ஹையார் கம்பெனி. ஸோ இதில் அவங்க செட் பண்ணி டெமோலாம் காமிக்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸ்லேருந்து காமிக்கிறேன். அது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா மேலே நார்மல் ஃப்ரிட்ஜு, கீழே தான் ஃப்ரீசரு. நம்ம எப்போவுமே கீழே குனிஞ்சு வைக்கணும்ல, அதுக்கு அவசியம் இல்லை. இப்போது நான் இதில் உள்ளே காமிக்கிறேன். மேலே இந்த மாதிரி 2 ட்ரே கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்க போகிறாங்க இப்போ கொஞ்ச நேரத்தில். ஆக்சுவலாக மேலே இந்த மாதிரி ஒரு ஃப்ரூட் ட்ரே, ஒரு வெஜிடபிள் ட்ரே தான் இருக்குது. பால் வைக்கிறது தனியாக ட்ரே இல்லை. இல்லை பார்த்திங்கன்னா ஃப்ரீசர் பாக்ஸில் இந்த மாதிரி இருக்குது. நாங்கள் ஃப்ரீசரில் சும்மா ஒரு 2 பொருள் வச்சு செக் பண்ணுறோம் எப்படி ஐஸ் ஏறுதுன்ட்டு. ஃப்ரீசராக வச்சுக்கலாம், ஃப்ரிட்ஜாக வச்சுக்கலாம். 2 in 1 பர்பஸ். இது நார்மல் ஐஸ் க்யூபு. தண்ணி ஊற்றினா கட்டியாகும். அதை எடுக்கணும்னா லைட்டாக டில்ட் பண்ண லூஸ் ஆகும். திரும்ப கொட்டிட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த சைடு ரெண்டுத்தையும் அப்படி தான் இருக்கும். ஈஸியா அப்படியே நீங்க எடுத்துக்கலாம். டைரக்டா எடுத்து வாஷ் பண்ணிட்டு திரும்ப அதே மாதிரி உள்ள வச்சுக்கலாம். பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ் இருக்கு. பாக்ஸ் தனியா எடுத்துக்கலாம். ஈஸியா எடுத்து வாஷ் பண்ணிட்டு நீங்க வச்சுக்கலாம். பிக்கஸ்ட் பாக்ஸ் ஃபுல் ஃப்ரீசரா வச்சுக்கலாம், ஃப்ரிட்ஜா வச்சுக்கலாம். ஆமா, இது ஃபுல்லாவுமே மொத்தமே உங்களுக்கு ஃப்ரீசர் தான். ஆமா, இது எல்லாமே எடுக்கலாம். கிளாஸ் எடுக்கும்போது பாருங்க, ஜஸ்ட் இப்படி மேல தூக்கி எடுத்தா போதும். அப்படியே இழுக்க கூடாது. பின்னாடி லாக் இருக்கும். ஜஸ்ட் இப்படி மேல தூக்கி இப்படி எடுங்க. ஓகே, திரும்ப அப்படி க்ளோஸ் பண்ணிங்க. ஏன்னா பேக் சைடு லாக் இருக்கும். எப்பவுமே ஸ்ட்ரைட்டா இழுக்க கூடாது, மேல தூக்கி தான் எடுக்கணும். எப்ப எடுத்தாலும் சரி, எல்லா கிளாஸும் ஒரே சேம் தான். இது இங்க எடுக்கும்போது கொஞ்சம் இங்க மேல தூக்கி எடுக்கணும். ஜஸ்ட் அங்க லாக் இருக்கும். திரும்ப அதே மாதிரி உள்ள வச்சு பண்ணீங்கன்னா ஸ்ட்ரைட்டா எடுத்தா வராது. ஓகேங்களா? 60 டிகிரி உங்களுக்கு கூலிங் வரும். பட் அந்த கார்னர் எல்லாம் நீங்க எதுவும் அடைச்ச மாதிரி வைக்க கூடாது, கேப் இருக்கட்டும். இந்த கிளாஸ்ல டப்பன் கிளாஸ் உங்களுக்கு எடுத்து வாஷ் பண்ணீங்கன்னா உடனே வச்சுக்காதீங்க. வீட்டோட அட்மாஸ்பியருக்கு 10-20 நிமிஷம் தொடச்சு வச்சுட்டு அப்புறம் உள்ள வைங்க. இது பிக்கஸ்ட் பாக்ஸ், ஃப்ரூட் பாக்ஸ். இந்த இடத்துல வெஜிடபிள் பாக்ஸ், ரெண்டுமே பெரிய பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. எங்க வேணாலும் வைக்கலாம். 360 டிகிரி கூலிங் வரும். நீங்க அங்க பால், மில்க் எல்லாமே நார்மலான இடத்துல எல்லாத்தையும் வச்சுக்கலாம். அது எதுவும் பிரச்சனை கிடையாது. இங்க பிக்கஸ்ட் கண்டெய்னர் 4 கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல பாட்டில் ரேக்கு, இது வாரண்டி கார்டு, மேனுவல். இங்க ஒரு எக் தான் கொடுத்துருப்பாங்க. 8 எக் இருக்கும். இந்த கேஸ் கட்டு ரிமூவபிள் தான். நம்ம நீங்க நார்மலா ஓபன் பண்ணி வாஷ் பண்ணி நீங்க க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்படிங்களா? உங்களுக்கு ஏதாவது டட்டி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா எடுத்து கிளீன் பண்ணி வாஷ் பண்ணி போட்டுக்கலாம். கொஞ்சம் ஹாட் வாட்டர் லைட்டா உப்பு, லெமன் நல்லா தண்ணியில மிக்ஸ் பண்ணி தொடச்சுக்கோங்க. நல்லா இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா செட்டிங்கோட டெம்பரேச்சர் இங்க தான், டோர்ல தான். இதுல முதல்ல பாத்தீங்கன்னா இங்க லாக் இருக்கும். 3 செகண்ட் லாங் ப்ரெஸ். ஆல்ரெடி லாக் இருக்கும். இப்ப விட்டுட்டீங்கன்னா அது கண்டினியூ ஆயிடும். இந்த லாக் எடுக்காம நீங்க எந்த ஒரு ஆப்ஷன் உள்ள போனாலும் போகாது. முதல்ல இந்த லாக் ரிலீஸ் பண்ணீங்க. 3 செகண்ட் ரிலீஸ் பண்ணது இங்க இந்த இடத்துல பாருங்க, ஹாட் ஒன் கொடுத்துருக்குமா? நீங்க ஆட்டோ போட்டீங்கன்னா ரெஃப்ரிஜரேட்டர் 5 டிகிரி பிளஸ் டிகிரியும், ஃப்ரீசர் -18 டிகிரி கான்ஸ்டன்டா இருக்கும். இது ஆட்டோல. எனக்கு இதே போதும், எப்ப காய்கறி எல்லாம் ஆட்டோலயே இருக்கட்டும் அப்படின்னா நீங்க அதை வச்சுக்கலாம். இல்ல நான் மாத்திக்கிறேன் எனக்கு அப்படின்னா ஜஸ்ட் ஆட்டோ எடுத்துருங்க. மேனுவலா நீங்க மாத்திக்கலாம். மேனுவல் டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா 1 to 9 வரைக்கும் வரும். 1 ஹையஸ்ட் டிகிரி, 9 லோயஸ்ட் டிகிரி. ஓகேங்களா? நம்பர் குறைய குறைய கூலிங் இன்க்ரீஸ் ஆகும். ஏறி தான் இறங்கும். 6, 7, 8, 9. இது ரொம்ப லெஸ் கூலிங். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஹாஃப். இது எதுக்குன்னா மெயின்டெனன்ஸ் பர்பஸ். சப்போஸ் நீங்க உள்ள எதுனா கொட்டிடுச்சு கிளீன் பண்ணோம்னா ஆஃப் கொடுத்தீங்கன்னா இந்த ஒரு கம்பார்ட்மெண்ட் வரைக்கும் ஆஃப் இருக்கும். அங்க ரன்னிங்ல இருக்கும். அப்ப உள்ள இதெல்லாம் எடுத்துட்டு கிளீன் பண்ணிட்டு இமீடியட்டா ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணும்போது 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். 1 ஹையஸ்ட் ஒரு 2 மணி நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்க மாத்திக்கலாம். நார்மல் 4 to 6, நீங்க 5 வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ஃப்ரீசர், இதோட செட்டிங் டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா 2 டைப்பா இருக்கு. ஃப்ரீசர்ல இருந்து ஃப்ரிட்ஜா மாறும், ஃப்ரிட்ஜ்ல இருந்து ஃப்ரீசரா மாறும். அது நார்மலா 1 to 24, 0 to 5. அது ஒவ்வொன்னா அப்படியே கிளிக் பண்ணியே வர வேண்டியதான். -24 வரைக்கும் ஹையஸ்ட்.
செட்டிங் டெம்பரேச்சர் -1 to -24. நார்மல் வந்து 16 to 18. 24க்கு அப்புறம் கன்வெர்டபிள் ஃப்ரிட்ஜா மாறும். இந்த கன்வெர்டபிள் என்னன்னா மேல 5 இருக்கிறதுனால கீழே 5 ஸ்லைட் ஆகும், மேல 6 இருந்துச்சுன்னா 5 தான் ஸ்லைட் ஆகும். இங்க கீழே 4 இருந்துச்சுன்னா கீழே 4 தான் ஸ்லைட் ஆகும். இது இந்த டிகிரியோட ஒரு டிகிரி எக்ஸ்ட்ரா போகாது. இது 5ல இருந்து குறைய குறைய கன்வெர்டபிள்ல ஃப்ரிட்ஜா இன்னும் அதிகமான கூலிங் வரும். ஃப்ரிட்ஜில் 0 வரைக்கும் வரும். இங்க மேல 1 வரைக்கும் தான் வரும், இங்க 0 வரைக்கும் வரும். 0 தான் ஹையஸ்ட். 0க்கு அடுத்து பாத்தீங்கன்னா -1 ஃப்ரீசர் ஆயிடும். இது கன்வெர்டபிள் ஆப்ஷன். இது நீங்க ஒரு செட்டிங் டெம்பரேச்சர் வச்சிருக்கீங்க, நீங்களா ஒண்ணு வச்சுக்கிறீங்கன்னா வச்சுக்கலாம். இல்ல ஆட்டோ போட்டீங்கன்னா கான்ஸ்டன்டான டெம்பரேச்சர் போயிடும். இங்க பாருங்க, நீங்க 10 வச்சிருக்கீங்க, ஆட்டோ போட்டீங்கன்னா இந்த டெம்பரேச்சர் ரெகுலரா இருக்கும். இல்ல நீங்க ஒரு டெம்பரேச்சர் வச்சுக்கலாம், இதுல ஒரு டெம்பரேச்சர் செட்டிங் இருக்கும். ஓகேங்களா? இது இல்லாம இந்த கன்வெர்டபிள் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, எனக்கு இது ஒவ்வொன்றா பண்ண தேவையில்ல, டைரக்டா குயிக்கா கன்வெர்டபிள் ஆகும்னா இங்க லாங் பிரஸ் ஹையஸ்ட் டிகிரி போயிடும். 5 வந்துருச்சுங்களா? திரும்ப லாங் பிரஸ் பண்ணீங்கன்னா 18 போயிடும் ஹையஸ்ட் டிகிரி. எனக்கு ஒவ்வொன்றா குறைய தேவையில்ல அப்படின்னா இதை வச்சுக்கலாம். இது இல்லாம இந்த இடத்துல ஆட்டோலயே ஹாலிடே மேட் ஆப்ஷன் இருக்குது. நீங்க ரெஃப்ரிஜரேட்டர் 5 டிகிரி வச்சிருக்கீங்க, உங்களுக்கு கூலிங் எல்லாம் வரும். அதே வந்து நீங்க ஹாலிடே மேட் போட்டீங்கன்னா வார்மா இருக்கும். இங்க பாருங்க, லாங் பிரஸ் வந்துருச்சுங்களா? 17 டிகிரி கொடை சிம்பிள் வரும். இது வார்மா இருக்கும், உள்ள பவர் சேவிங் வரும். வீட்டு உங்களுக்கு ஃபங்கஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகும் இல்லையா, அது எதுவுமே ஃபார்ம் ஆகும். நீங்க வெளியூர் போறீங்க 2 நாள் 3 நாள் வீட்டுல இல்ல, ஏதோ வெக்கேஷன் போயிருக்கீங்கன்னா அந்த டைம் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். பவர் சேவிங் வரும், எல்லாமே வரும். திருப்பி லாங் பிரஸ் பண்ணீங்கன்னா ரிட்டர்ன் நார்மல் மேட் வந்துடும். உடனே உள்ள டைரக்டா நீங்க பொருள் எல்லாம் கூட வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்து இந்த இடத்துல பவர் கோட் கொடுத்துருப்பாங்க. அது எதுக்குன்னா நீங்க ரெஃப்ரிஜரேட்டர் ஐட்டம் நிறைய ஃபில் பண்ணிட்டீங்க, எனக்கு கூலிங்கே பத்தல அப்படின்னா பூஸ்ட் பண்ணிக்கலாம். 1 டிகிரி மெயின்டைன் பண்ணா 6 ஹவர். திரும்ப அதை எடுத்துட்டீங்கன்னா நார்மல் டெம்பரேச்சர் போயிடும். இந்த இடத்துல டர்போய்சிங் இருக்கும். இது ஃப்ரீசருக்கு. இதுவும் ஐட்டம் நிறைய வச்சிருக்கீங்க, இல்ல எனக்கு 1 ஹவர்ல ஐஸ் கியூப் வேணும் ஃபங்க்ஷனுக்கு வச்சிருக்கேன் அப்படின்னா ஜஸ்ட் டர்போய்சிங் 28 டிகிரி ரீச் ஆகும். 24 ஹவர்ஸ் உங்களுக்கு இருக்கும், ஆட்டோமேட்டிக்கா அதுக்கப்புறம் மாறிக்கும். இதுல 1 ஹவர்ல உங்களுக்கு ஐஸ் ஃபார்மேஷன் ஆகும். அதாவது நார்மலா இவங்க கொடுத்தது கியூப். நீங்க பெரிய பெரிய பாத்திரம் வச்சீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகேங்களா? இவ்வளவு தான் இருக்கு. வேற ஏதாவது டவுட்? அது இந்த இதோட லாக் இருந்தா வச்சுக்கோங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆமா, இங்க ட்ரிபிள் இன்வெர்டர் டெக்னாலஜி கொடுத்துருப்பாங்க. ட்ரிபிள் இன்வெர்டர்னா 2 ஃபேன் மோட்டர் கொடுத்துருப்பாங்க, எல்லாமே இன்வெர்டர் டெக்னாலஜி. ஓகேங்களா? உங்களுக்கு அது ரன்னிங் இருக்கும்போது வோல்டேஜ் ஐயா ஒரே ஆகும். அதிகமா ஸ்பீட் ஆகாது, அதிகமா ஸ்லோ ஆகாது. நார்மல் டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா ரன் ஆகும்போது உங்களுக்கு கூலிங் எஃபிஷியன்சி கரெக்டா இருக்கும். ஓகே, 1 ஹவர் ஐஸ் டெக்னாலஜி அதை இங்க கொஞ்சம் இதுமேட்டிக் டோர் உங்களுக்கு. ஓகே, இந்த இடத்துல பாருங்க 2 பாக்ஸ் பிக்கஸ்ட் பாக்ஸ், அதை 2 பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது இது கனெக்ட் டு ஹோம் இன்வெர்டர்லயே நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இங்க இந்த இடத்துல காம்போசிஷன் வாரண்டி கொடுத்துருப்பாங்க 2 இயர். இந்த ஃப்ரிட்ஜ் இருக்க ஏரியா சுற்றி கொஞ்சம் இதுவாக தான் டர்ட்டியாக தான் இருக்கும், ஏன்னா நிறைய திங்ஸ் எல்லாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் தென் பை.